கொடுங்க, எவ்வளோ கொடுக்குறீங்களோ கொடுங்க. 1000க்குலாம் பத்தவே பத்தாது. கொடுங்க, 1000னா பத்தாது. ஒரு 2 ரூபாய் சேர்த்து கொடுங்க. நீ முடிச்சு விட்டு எனக்கு கால் பண்ணனால எனக்கு கீழே போட்டு சொல்றேன். எனக்கு கீட்டே கிடையாது, செக் பண்ணி பார்த்தீங்களா? அந்த வயது ஒன்றும் கிடையாது. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஆளுங்கட்சி அமைச்சர்கள் தினந்தோறும் எங்கள் ஆட்சியில் லஞ்சம் இல்லை, தூய ஆட்சி நடத்துகிறோம் என்று உறுதியாக பேசி வருகின்றனர். ஆனால் மாநிலம் முழுவதும் ஆங்காங்கே அரசு அதிகாரிகள் லஞ்சம் வாங்கும் நிகழ்வுகள் தொடர்ந்து வெளிவருவதால் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் காரசாரமாக விவாதித்து வருகின்றனர். சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில்தான் அதிகாரி லஞ்சம் வாங்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் புத்தாம்பூர் வருவாய் சரகத்தில் உள்ள ராயவயல் கிராமத்தை சேர்ந்த விவசாயி உருமையா தனது மனைவி பவித்ரா பெயரில் உள்ள நிலத்தை உட்பிரிவு செய்வதற்காக ஏற்கனவே பணம் செலுத்தியிருந்தார். கடந்த மாதம் அந்த நிலத்தை பார்வையிட தனது உதவியாளருடன் வந்த சர்வேயர் எழில்கொடி நிலத்தை பார்வையிட்ட பிறகு நில உரிமையாளரிடம் உட்பிரிவு செய்ய கூடுதல் பணம் கேட்டார். ரூபாய் 1000 போதுமா என்று கேட்டபோது பத்தாது, ரூபாய் 2000 கொடுங்க என்று கூறி அந்த பணத்தை தன்னுடன் வந்த உதவியாளரிடம் கொடுக்க சொன்ன காட்சிகள் வீடியோவாக பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியுள்ளது. இந்த வீடியோ வெளியானதும் பொதுமக்களிடையே கடும் அதிருப்தி ஏற்பட்டுள்ளது. பலரும் சர்வேயரெல்லாம் காசு வாங்காமல் வந்து அளந்து கொடுத்ததாக வரலாறே இல்லை என்று விமர்சித்து வருகின்றனர். வீடியோ பரபரப்பாக பேசப்படும் நிலையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க தயாராகியுள்ளனர். அதேபோல் லஞ்ச ஒழிப்புத்துறையும் வழக்கு பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.